கயல். கயல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்படியாச்சும் தன்னுடைய அக்கா தேவிக்கு வந்து வளைகாப்ப செஞ்சு பார்க்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா, தன்னுடைய புருஷன் கூட அப்படின்றது தான் இங்க ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். "டேய் புருஷன் கூட தான்டா எல்லாம் வளைகாப்பு நடத்தும்." அதுதாங்க இங்க இல்ல. இங்க பார்த்தீங்கன்னாக்கா, அங்க புருஷனும் வரமாட்டேன்றாங்க, அவங்க மாமியாரும் வரமாட்டேன்றாங்க. ஆனா கயல் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மெனக்கட்டி எப்படியாச்சும் இவங்கள நான் வர வச்சுருவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க நம்ம தேவிகிட்ட வந்து ப்ராமிஸே பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் எப்படி காப்பாத்தணும் அப்படின்றது தான் இங்க ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமே. அது மட்டும் இல்லாம, அப்படி மீறி வர வச்சாலும் அத கெடுக்கிறதுக்கு வந்து இன்னொரு ஆள் இருக்காங்க. அதுதாங்க நம்ம தேவியோட பெரியம்மா. ஏன்னா பெரியப்பா வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கயலுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, முன்ன மாரியெல்லாம் இல்லைங்க. ஏதாச்சும் வேணும்னா கூட, "நீ வாங்கிக்கோ கயல், நான் வாங்கி தரேன் உனக்கு." அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பெரியப்பா வந்து மாறியிருக்காரு. இந்த விஷயத்துல வந்து கயலுக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷனா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க கயலோட பெரியப்பா தான். ஏன்னா பெரியம்மா தான் எல்லா விஷயத்துலயும் வந்து இப்போ வந்து முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்கிறதே. இப்ப இந்த மாரி விஷயம்லாம் நடக்குது, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் வந்து போட்டு குடுத்துக்கின்னு இந்த விஷயம் வந்து நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இங்கே கயலோட பெரியம்மா. இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா விக்னேஷோட அம்மாக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நீ தேவியோட வளகாப்புக்கு நீ வரமாட்ட, ஆனால் உன்னுடைய பையன் புருஷனா கண்டிப்பாக வந்துடுவார் அப்படின்னு அப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே போட்டு கொடுத்துட்ருக்காங்க. நேராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா விக்னேஷோட அம்மா வந்து விக்னேஷ் கிட்ட போய், டேய் அங்கே கயல் வந்து உன்னோட பொண்டாட்டிக்கு வந்து வளைகாப்பு நடத்துறேன் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. நீ அத நம்பி போன, அப்புறம் நீ அப்படியே போக வேண்டியது தான். அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, இங்க வந்து விக்னேஷோட மனநிலையும் அப்போதைக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, போற போக்குல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு விஷயமும் அப்படியே வந்து மாற்றம் ஆகுது. போற வழியிலேயே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சிலருக்கு வந்து இந்த மாரி ஃபங்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து நடத்திட்டு இருக்காங்க. என்னடா இந்த மாரி தானே நம்ம ஒய்ஃபுக்கு நடத்தணுமே! ஆனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இப்படி பண்ணிட்டுருக்கோமே இது சரியா? அப்படின்ற அளவுக்கு அவருக்கே வந்து ஒரு அ கேள்விகள் எல்லாமே உள்ளுக்குள்ள வந்து தோண்டிட்டுருக்கு. கயல் இந்த அளவுக்கு இது பண்றான்னும்போது, அவருடைய ஹஸ்பண்ட் அதுக்காக நம்ம அவங்க எல்லாம் பண்ற விஷயத்துல போய் நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதா? அப்படின்றதால ஒண்ணும் கிடையாதுல்ல. கண்டிப்பா நம்ம அந்த விஷயத்துக்கான போயிட்டு வந்து நம்மளாச்சும் முன்னாடி போய் நிக்கணும். ஏன்னா இதுதான் கரெக்டான ஒரு விஷயம். ஆனா நம்ம இது மாரி எதுவுமே செய்யாம வந்து இந்த மாரி செய்றது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றத அவரே உணர்ந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்க, இங்க நம்ம தேவியோட வளகாப்புக்கு வந்து கண்டிப்பா வந்து வரதான் போறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.